ஒன்று ரெண்டு ஒன்று ரெண்டு யாரோ ஒருத்தர் லைஃப்பில் யாரோ ஒருத்தர் சட்டம் கேட்டாலும் என்ன பண்ணுறான் எல்லாருமா சட்டம் வருது. எங்கே சட்டம் வருதோ அந்த பென்ஷனுக்கு மட்டும் இன்னைக்கு தான் நான் சட்டம் வரலாம். எல்லாருமே சொல்லுங்கள். இப்போ நீங்கள் மனசில் என்ன வச்சுக்கோங்கன்னா மனசை கற்றுக் கொடுக்கணும். மனசை ஒருநிலைப்படுத்திருக்கணும். பயிற்சி மனசை ஒருநிலைப்படுத்திருக்கணும். நம்மளுடைய மனசை நம்ம கூட வச்சுக்கணும். இப்போ என்ன பண்ணணும்னா நான் உட்காந்து இருக்கும்போது சத்தம் வந்தால் மற்றவங்களாம் பாதிக்கக்கூடாது. என்னால் மற்றவங்க பாதிக்கக்கூடாது. என்னால் மற்றவங்க பாதிக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணம் மனசுக்குள்ளார வந்துச்சுன்னா நீ எந்திரிச்சு உட்காந்து சத்தம் வராது. எல்லாத்தோடைய மனநிலையை எப்படி இருக்கணும்? எல்லாத்தோட மனநிலை எப்படி இருக்கணும்? ஒரே மாதிரி எந்திரிக்கும் போது உட்காரும்போது சத்தம் வரக்கூடாது. என்னால் மற்றவங்க பாதிக்கக்கூடாது. என்னால் மற்றவங்க வந்து மனதை ஒருநிலைப்படுத்தி பண்ணிங்கன்னா கண்டிப்பாக முடியும். 200 பேர் இருக்கக்கூடிய அரங்கில் 200 பேர் இருக்கக்கூடிய அரங்கில் இதனால உங்களுக்கு பென்ஷன் கீழே வந்து ரிஸ்க் போட்டுருக்காங்க. ரிஸ்க் சத்தம் கம்மியாக தான் வரும். எல்லாமே இந்த மாதிரி சேரில் உட்காந்துட்டு இருப்பாங்க. வாழ்க்கையை வளர்க்கணுமா? இப்போ நான் சொல்கிற இந்த வார்த்தையை மட்டும் பழக்கணும். கண்டிப்பாக வளர்க்க முடியும். சொல்லையும் செல்லையும் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி வாழ்க்கை வளரணும். செல்லையும் சொல்லையும் தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி வாழ்க்கை வளரணும். நம்ம சொல்கிறோம் இல்லையா, சொல்லு இது தேவைக்கு மட்டும் பயன்படுத்தி இந்த செல்லு இல்லையா, செல்லு இன்றைக்கு உலகமே போகிற இப்படி தான் இருக்குது. போகிற எல்லாம் வெளியே ராத்திரி தூக்க போகும்போது நேரம் போக தெரியாமல் தடவிட்டு இருக்கோம். காலையில் எழுந்திரிச்சு கண்ணை முழுத்தாலும் இந்த தடவை ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்குள்ளே உங்களுக்கு நிறைய பேர் இருக்கிறாங்க. பேர் சொல்ல இருக்கணும். 2-3 பேருங்க ரெகுலர் இருக்குது. சார் வாட்ஸ்அப்பில் இருக்குது, ஃபேஸ்புக்கில் இருக்குது, ட்விட்டரில் இருக்குது, இன்ஸ்டாகிராமில் இருக்குது இல்லையா, யூடியூப்பில் இருக்குது. இந்த மாதிரி சார் குரோமு இதெல்லாம் இருக்கு இல்லையா, அவங்க பார்க்க நமக்கு என்ன பஸ் ஸ்டாண்டுக்கு நம்ம நேரம் போது அடிக்க லஞ்ச் டைத்தில் அங்கே ஓடிடுறான். நானே அங்கே லேட்டாக தான் வராங்க. அதை பார்த்துட்டு என்ன ஆகுதுன்னா நம்முடைய நேரம் பூரா வீணாக போயிட்டு இருக்கு. நம்முடைய உழைப்பு பூரா வீணாக போயிட்டு இருக்கு. தேவைக்கு மட்டும் பயன்படுத்தணும். செல்லையும் தேவைக்கு மட்டும் பயன்படுத்த வாழ்க்கை வரலாம். இப்போ நம்ம பயிற்சி வரும். இந்த பயிற்சி வந்து சாதாரணமாக தெரியும். ஆனால் இதை வந்து சர்வதேச அளவில் அகில உலக அளவில் பயிற்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஆசிரியர் எஸ்என் சுப்பாராவன் சொல்லிட்டு சுதந்திர போர் தியாகி. அவர் வந்து கர்நாடகா வந்து அதிகமான மாணவர்கள் அரசு பள்ளி